இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த டாபிக் யாருக்கு முக்கியமோ இல்லையோ, இந்த டீ காஃபி லவர்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு இந்த டாபிக் ரொம்ப முக்கியமாவே இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, நீங்க டீ காஃபி லவர்ஸ் கிட்ட எனக்கு அந்த கொஸ்டின் கேட்டிருக்கீங்களா, ப்ரோ நீங்க எப்பெல்லாம் டீ குடிப்பீங்க? ரொம்ப ஈஸியா சொல்லுவாங்க, சின்ன சின்ன பிரேக்ல எனக்கு எப்பெல்லாம் ஒர்க்ல பிரேக் கிடைக்குதோ கண்டிப்பா எனக்கு டீ தான். அதே மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டீங்கன்னா, ஸ்கூல்ல எப்பெல்லாம் பிரேக் கிடைக்குதோ அப்பெல்லாம் டீ, காலேஜ் பிரேக்ல டீ. சரி, என்ன காரணத்துக்காக டீ குடிக்கிறீங்க? ப்ரோ நான் ஸ்ட்ரெஸ்ல இருந்தா கண்டிப்பா டீ குடிப்பேன். அண்ட் இதே நான் வந்து ஹாப்பியா இருந்தேன்னா சந்தோஷமா போய் டீ குடிப்பேன். சரி, வேற என்னென்ன ரீசன் அப்படின்னா, பசிச்சா டீ குடிப்பேன், பசிக்காம இருந்தாலும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கூட நான் டீ குடிப்பேன். அதே மாதிரி நான் தூங்குறதுக்கு முன்னாடி கம்பல்சரி எனக்கு ஒரு டீ வேணும். அது மட்டும் இல்லாம தூங்கி எந்திரிச்ச உடனே எனக்கு டீ வேணும். இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாம ஆன்சர்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க டீ குடிக்கிறதுனால என்னெல்லாம் சைட் எஃபெக்ட்ஸ் வருது, அது மட்டும் இல்லாம ஸ்பெஷலி நீங்க ஈவினிங் டீ குடிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் சைட் எஃபெக்ட் வருது அப்படிங்கிறது இந்த வீடியோல நம்ம பிரீஃபா தெரிஞ்சுக்க போறோம். அண்ட் இந்த சைட் எஃபெக்ட்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஆனா இதுக்கு காரணம் இந்த டீ தானா அப்படின்னு தெரிஞ்சுக்காமையே இவங்களோட லைஃபை ஓட்டிட்டு இருக்காங்க. அதை தான் நம்ம பிரீஃபா இங்க கொண்டு வந்து சேர்த்துருக்கோம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணி நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி வீடியோஸ் கண்டினியூஸா போஸ்ட் பண்ணி 1.5 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள நம்மளுக்கு 300 சப்ஸ்கிரைபருக்கு மேல வந்துருச்சு. நம்ம ஸ்பீட் நல்லா போயிட்டு இருக்கு. அதே மாதிரி உங்களோட சப்போர்ட்டும் எனக்கு நல்லா கிடைச்சிட்டு இருக்கு. நான் அடுத்த வீடியோ போடும்போது இந்த 300 500 போய் நிற்கும் அப்படின்ட்டு நாங்க எல்லாருமே நம்புறோம். நீங்களும் அதுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறோம். சரி, கண்டென்ட்குள்ள போயிடலாமா? ஃபர்ஸ்ட் சைடு எஃபெக்ட், நீங்க ஈவினிங் டைம்ல டீ குடிக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அசிடிட்டி பிரச்சனை வந்திருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம டைஜஷன் ப்ராப்ளமும் வரும். இந்த டீல கெஃபைன் டேனின் அப்படின்னு சொல்லி 2 காம்பனன்ட் மிக்ஸ் ஆகும். அது சேர்ந்துச்சுன்னா, ரெண்டுமே சேர்ந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு அசிடிட்டி பிரச்சனை வரும். அண்ட் அது மட்டும் இல்லாம எம்டி ஸ்டொமக்ல டீ குடிக்கிறவங்க, இந்த மத்தியானம் சாப்பாடு எப்படி இருந்தாலும் நம்ம 1 மணிக்கு இல்ல 2 மணிக்கு சாப்பிட்டு முடிச்சிருப்போம். இந்த 5 மணி 6 மணி போல டீ குடிச்சிங்கன்னா கண்டிப்பா உங்க ஸ்டொமக் எம்டியா தான் இருக்கும். அண்ட் காலையில எந்திரிச்சவனே டீ குடிக்கிறவங்க, இவங்கெல்லாம் மறக்காம இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட ஸ்டொமக் வால் இரிட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். உங்க வயிறு எரியிற மாதிரி ஃபீல், அசிடிட்டி ஃபீல் இருக்கு இல்லையா, அது இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம ப்ளோட்டிங், வயிறு எப்பவுமே பெருசாவே இருக்கும், உப்புன மாதிரியே ஃபீல் இருக்கும். நீங்க சாப்பிடாமையே நீங்க சாப்பிட்டிருக்க மாட்டீங்க, இருந்தாலும் வயிறு ஃபுல்லாவே இருக்கும், சாப்பாடே இறங்காது, டீ மட்டுமே போதும்னு சொல்றதுக்குலாம் இதுதான் காரணம். அண்ட் 2வது அசிடிட்டி பிரச்சனை வந்துடும். அண்ட் ஈவினிங் வந்துட்டு நீங்க டீ மட்டும் இல்லாம எஸ்பெஷலி இந்த ஸ்நாக்ஸோட சேர்த்து சாப்பிட்றீங்க இல்லையா, ஒரு போண்டாவா இருக்கட்டும், பஜ்ஜியா இருக்கட்டும், இல்ல சம்திங் இந்த ஆயில் ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்ந்து சாப்பிட்றீங்களா, இவங்களுக்கு வந்து கண்டிப்பா உங்களோட டேமேஜ் டபுளா இருக்கும். டீனால வர டேமேஜும் சேர்த்து இந்த ஸ்நாக்ஸ்னாலையும் வரும். இது ஃபர்ஸ்ட் சைடு எஃபெக்ட். முதல்ல உங்களுக்கு அசிடிட்டி டைஜஷன் பிரச்சனை கண்டிப்பா வந்திருக்கும் நேரத்துக்கு. செகண்ட், ஸ்லீப், உங்களோட தூக்கத்தை இது கண்டிப்பா கெடுக்கும். அண்ட் எனர்ஜி, உங்க உடம்புக்கு போற எனர்ஜியும் குறைச்சிக்கும். என்ன ப்ரோ சொல்றீங்க, டீ குடிச்சாதான் நான் எனர்ஜியாவே ஃபீல் பண்றேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஸ்லைட்ல நீங்க கண்டிப்பா அதை பத்தி தெரிஞ்சுக்க போறீங்க. ஃபர்ஸ்ட், டீல கெஃபைன் கண்டென்ட், முதல்ல நான் சொன்ன மாதிரி கெஃபைன் கண்டென்ட் அதிகமா இருக்கு. இது உங்க பிரெயினை எஃபெக்ட் பண்ணும், பிரெயின்ல அடிக்கும். இந்த கெஃபைன் கண்டென்ட் பிரெயின்ல அடிச்சுச்சுன்னா என்ன ஆகும்னா அதோட பிரச்சனை ஒரு 6 மணி நேரம் வரைக்கும் இருக்கும். நம்ம ஒரு 5 மணிக்கு இல்ல ஒரு 6 மணிக்கு நம்ம டீ குடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களே, 7 8 9 10 11 12 6 மணி நேரம், 12 மணி வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பா தூக்கம் வராது. இப்போ 7 மணி 8 மணிக்கு டீ குடிக்கிறவங்க, சரி சாப்பிட்டதுக்கு அப்புறம் 10 மணிக்கு டீ குடிக்கிறவங்க, இவங்களுக்குலாம் தூக்கமே இல்லாததுக்கு காரணம் நைட்டு 12 மணி ஆனாலும் தூக்கம் வர மாட்டேங்குது, 1 மணி 2 மணி ஆனாலும் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்றவங்களோட மெயின் பிரச்சனை இந்த ஈவினிங் டைம்ல கெஃபைன் எடுத்துக்கிறது தான். இது டீயா இருக்கட்டும், காஃபியா இருக்கட்டும், மறக்காம இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் உங்களோட டீப் ஸ்லீப்பை இது பிளாக் பண்ணிடும். நீங்க கரெக்டான தூக்கத்துக்குள்ள போக மாட்டீங்க, உங்களால நிம்மதியாக தூங்க முடியாது, ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் இந்த பிரச்சனைலாம் வந்துச்சுன்னா என்ன ஆகும், காலையில எந்திரிச்சவொடனே டயர்டா ஃபீல் பண்ணுவீங்க. தூக்கம் இல்லைன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா டயர்ட் ஆயிரும். அந்த டயர்ட்னஸ் வந்துச்சுன்னா உங்களால ஒர்க்ல கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாது, எந்த ஒரு விஷயமும் உங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ இதோட பிரச்சனை டீ தான். சரி, அந்த எனர்ஜி பத்தி நம்ம பேசிடலாமா? டீ குடிக்காம இருக்கிறதுனால நான் டீ குடிச்சாதான் அப்புறம் எனக்கு எனர்ஜியா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது ரொம்ப தப்பான விஷயம். நீங்க டீ குடிச்சவனே கெஃபைன் கண்டென்ட்னால
அந்த செகண்டுக்கு உங்களுக்கு எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஒரு 2 மணி நேரத்துக்கோ 3 மணி நேரத்துக்கோ அடுத்த 2 மணி நேரத்துக்கு 3 மணி நேரத்துக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜி இப்போவே கொடுத்துரும். அப்போ அதுக்கு அடுத்த 2 மணி நேரம் என்ன பண்ணுவீங்க? எனர்ஜி ரொம்ப லோவாக கொடுக்கும். ஸோ மறுபடியும் ஒரு டீ எடுப்பீங்க. அப்போ நாளைக்கோட எனர்ஜி இன்னைக்கு எடுத்துக்கிறது தான் டீ. நாளைக்கு உங்களுக்கு என்ன எனர்ஜி வருதோ இன்னைக்கே உறிஞ்சு எடுத்துடுறீங்க. ஸோ அப்போ நாளைக்கு மறுபடியும் டயர்டாக இருப்பீங்க, திருப்பி போய் டீ குடிப்பீங்க. இப்படிதான் உங்களோட அடிக்ஷன். டீ அடிக்ஷன் இதில் தான் ஆகுறது. ஸோ நீங்கள் டீயை கம்மி பண்ணாலே நேச்சுரலாகவே நீங்கள் எனர்ஜியாக இருக்க போறீங்க. சரி, அடுத்த சைடு எஃபெக்ட். சைடு எஃபெக்ட் நம்பர் 3. இது ரொம்ப முக்கியமான ஒரு சைடு எஃபெக்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட், உங்க உடம்புக்கு போற நியூட்ரிஷன் எல்லாமே இது பிளாக் பண்ணுது. என்ன ரீசன்னால பிளாக் பண்ணது அப்படின்னா, கீழே முதல்ல நான் சொன்ன மாதிரி இந்த டேனின் கண்டென்ட் அதிகமா இருக்குல்ல, இது வந்து அயன் அப்சர்வேஷன், உங்க உடம்புக்கு போற இரும்பு சத்து இது தடுத்து நிறுத்துது. ஃபர்ஸ்ட் அயன் டெஃபிஷியன்சி வருது. ரெண்டாவது வீக்னஸ், டயர்டான ஃபீல் இதெல்லாம் கொடுக்குது. இது ஈவன் விமன்ஸுக்கு ரொம்ப ரிஸ்கா போய் முடியும். என்ன காரணத்தினால விமன்ஸுக்கு ரொம்ப முக்கியமா? விமன்ஸுக்கு அயனோட கண்டென்ட் ரொம்ப அவசியம். அயன் விமன்ஸ் பொறுத்தளவுக்கு அதிகமாக கிடைச்சாகணும், கால்சியம் கிடைச்சாகணும். இந்த நியூட்ரிஷன் எல்லாத்தையுமே நிறுத்துறது இந்த டீ காஃபி தான். ஸோ டீ காஃபி குடிக்கவே வேணாமான்னு சொல்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக குடிக்கலாம். இதுக்கும் ஒரு அளவு இருக்கு. ஒரு நாளைக்கு 6 டீ 7 டீ குடிக்கிறத இப்போவே நிப்பாட்டிடுங்க. இல்லாட்டி உங்க உடம்புக்கு போற அயன் கூட போகாது. போனஸ் சுகர் ஓவர்லோடு. என்ன ப்ரோ 3 சைடு எஃபெக்ட் சொல்றேன்னு சொல்லி போனஸை வேற ஒன்று சொல்றீங்க அப்படின்னா, இது கண்டிப்பா எல்லாத்துக்கும் வரக்கூடியது தான். நம்ம டீயை சும்மா மட்டும் குடிக்க மாட்டோம். கண்டிப்பா 2ல இருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் சர்க்கரை ஆட் பண்ண தான் செய்யறோம். சர்க்கரை போட்டு குடிச்சீங்கன்னா கண்டிப்பா சுகர் வந்துடும். இவன் வராம இருப்பானா? சும்மாவே அவன் வரான். சரி, நீங்க டீ காஃபியில சுகர் போட்டு குடிக்கும்போது 3 ஸ்பூன் போடுறீங்க, இவன் வராமையா இருப்பான்? சரி, வந்துட்டான். வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு? சுகர் ஓவர் டோஸ். சுகர் வந்தா சுகர் மட்டும் வந்துரும்னு நினைக்கிறீங்களா? இவன் கூடயே சேர்ந்து இன்னொருத்தன் வருவானே, வெயிட் கெயின் ஆகும். சரி, பாடி வெயிட் கெயின் பண்ணிட்டீங்க. அடுத்தது இன்சுலின் உங்க உடம்புல சுரக்கக்கூடிய இன்சுலின். சரி, அண்ட் ஸ்கின் ப்ராப்ளம். கடைசியா உங்க ஸ்கின்னையும் டேமேஜ் பண்ணும். டீ குடிக்கிறது தப்பு இல்லை, சர்க்கரை கம்மி பண்ணி குடிங்க. சொல்ல போனா சர்க்கரையே இல்லாம டீ குடிக்கிறது இன்னும் பெட்டர். அவனை குடிச்சீங்கன்னா இவன் வந்துடுவான். மறக்காம இதையும் பார்த்துக்குவோம். இது ஒரு போனஸ் டிப். சரி, இப்போ கடைசியா நான் டீயை எப்படிதான் என்ஜாய் பண்றது? நீங்க டிப்ஸ் சொல்றேன்னு சொன்னீங்களே, இந்த மாதிரி குடிச்சா எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொன்னீங்களே, அந்த டிப்ஸ்குள்ளதான் இப்போ வந்திருக்கோம். உங்களுக்கு டீயை விடவே சொல்லலை, அதை சேஃபா என்ஜாய் பண்ணலாம். அது எப்படிலாம் என்ஜாய் பண்ணலாம்னு சொல்றேன். குடிக்கிற டைம், டீ குடிக்கிற டைம், மார்னிங் நீங்க பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தாராளமா ஒரு டீ குடிக்கலாம், தப்பே கிடையாது. அதே மாதிரி நீங்க லஞ்சுக்கு அப்புறம் கூட டீ குடிக்கலாம். ஆனா எம்டி ஸ்டொமக்ல குடிக்கக்கூடாது, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி டீ குடிக்கிறது டேஞ்சர். சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் நீங்க தாராளமா ஒரு டீ எடுக்கலாம். லஞ்சுக்கு அப்புறம் கூட ஒரு டீ எடுக்கிறது சேஃபா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம நான் சொன்னேன் இல்லையா, எம்டி ஸ்டொமக்ல எடுக்கக்கூடாதுன்னு, அது செகண்ட். மூணாவது சுகர். மெயினா சுகரை கம்மி பண்ணுங்க. 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் போட்டு குடிச்சிங்கன்னா நம்ம வந்துடுவான், டயபெட்டிக்ஸ்ன்னு சொல்லி ஒருத்தன் ஓடி வந்துடுவான். ஸோ அவனை தடுக்கணும் அப்படின்னா சுகரை கட் பண்ணுங்க. சரி, அதே மாதிரி ஜிஞ்சர் டீ ஆட் பண்ணுங்க. இந்த ஜிஞ்சர் அதே மாதிரி இந்த சினமன்லாம் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டைஜஷன், டீ குடிக்கிறதுனால டைஜஷனையும் சேர்த்து ஹெல்ப் பண்ணும். ஒரே கல்ல 2 மாங்காங்கிற மாதிரி தான். நம்ம டீ டேஸ்ட்டுக்காக குடிக்கிறோம், அது கூட கொஞ்சம் ஜிஞ்சரையும் ஆட் பண்ணிட்டீங்க, இஞ்சியும் தட்டி போட்டு குடிச்சிட்டிங்கன்னா உங்கள் உடம்புக்கு டைஜஷன் கிடைச்சிடும். அதே மாதிரி ஒரு நாளைக்கு லிமிட்டு 2 டீ தான். 5 டீ 6 டீ கிடையாது, 2 டீ தான் ஒரு நாளைக்கு லிமிட். இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உன்னால ஹெல்த்தியா இருக்க முடியும். சரி, அதே மாதிரி இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்க டீ காஃபி லவர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஆட் பண்ணிடுங்க. நீங்க சஜஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனல் இன்னுமே ரீச் ஆகும். நிறைய கண்டென்ட் என்னாலையும் போஸ்ட் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு கிடைக்கிற கண்டென்ட்ஸ் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேர்ந்துச்சு அப்படின்னா எனக்கும் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பண்றதுக்கு இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் நிறைய கண்டென்ட்ஸ் போகலாம். மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க.